ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிலிக்கானே இல்லாமல் வீட்லேயே terracotta clay வச்சே ஒரு மோல்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு இந்த மோல்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணேன், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த ஐடியா உங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு மோல்டு. இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே காமிச்சேன்ல, அந்த விநாயகர். அதுக்கப்புறம் இந்த பழைய கம்மலோடதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒன்று மோல்டு பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு ரோஸ் இருந்துச்சு, ஒரு ரோஸ் ஸ்டட் இருந்துச்சு. அந்த ஸ்டட்லேருந்து மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மண்ணில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரோஸ் செயினோட வந்துட்டு எடுத்து வச்ச மோல்டு தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கம்மலோடதுலேருந்து சைட்லலாம் இம்ப்ரெஷன் கொடுத்து, இந்த சென்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்மலை தான் வந்துட்டு இம்ப்ரெஷன் கொடுத்து இந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். மோல்டு எடுத்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டிசைன் வந்து எதுலேருந்து எடுத்தேன்னா பாருங்கள், இந்த கம்மல்லேருந்து தான் நான் இந்த டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு. அப்புறம் மறுபடியும் டெம்பிள் ஜுவல்லரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி என்கிட்ட ஒரு கம்மல் இருந்துச்சு, அந்த கம்மல்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சைடில் வந்து நானே டிசைன் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து இந்த டிசைன் வச்சு, அப்புறம் இந்த டிசைனையும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மோல்டாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதே வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது நான் ஆல்ரெடி வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெண்டன்ட் வந்து நான் இந்த மோல்டில் தான் பண்ணேன். இந்த மோல்டு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சதுனால ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மோல்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மோல்டு நான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வந்து என்கிட்ட இருக்க இந்த ஓல்டு கம்மல்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டாம்ப்பு மாதிரி, இந்த ஸ்டாம்ப் மாதிரி இருக்குன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இதுக்கெல்லாம் வரதுக்காக கொஞ்சம் கை பிடிக்க கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்டாம்ப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பழைய ஒரு ஸ்டட்டோடது தான் இந்த மோல்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டட்லேருந்து எடுத்திருக்கேன். இது எப்படி இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ வந்து டெமோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம களிமண் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷன் எடுக்கும்போது கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நான் ஒரு மோல்டில் வச்சு அதை அப்படியே இது பண்ணி காட்டுறேன். வந்து நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கோகோனட் ஆயில் எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்ம மோல்டில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோலர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ரோலர் வச்சு லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உள்ளே போய் மோல்டுக்குள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும். எல்லா மோல்டையும் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலிக்கான் மோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோல்டை வளைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து களிமண்ணில் செஞ்ச மோல்டு வந்து நம்மளால் வளைச்சி எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்து கிளேவை தான் நம்ம பிரித்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் சைட்லேயே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஈவன் ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்காது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு மெதுவாக எடுங்க, பார்த்துடுங்க, இல்லாட்டி வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க மோல்டு வந்து அப்படியே உடஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை எடுத்த மோல்டுலேருந்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே விட முடியாது, கட் பண்ணிட்டு டீட்டெயிலிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு நான் இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணுங்கள். இல்லை வந்து நம்ம ஷார்ப்பான நைஃப் இருந்தாலும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் தெரிகிற மாதிரியே குட்டியாக கட் பண்ணுறேன்.
நினைக்குமா நான் கேட்டது இந்த சிவியாக போட்டால் சத்தான பூஜா அவங்க கேட்டதுக்கு தான் அந்த பதிலாடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வச்சு இந்த எல்லாம் ஸ்மூத் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைன் வந்து ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா அங்கங்கே வந்து இந்த டீட்டெயில் தெரியல, அதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு ஐபின் எடுத்து இந்த கார்னர் ஒன்று அந்த கார்னர் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்துடக்கூடாது, பேக்லேயும் வந்துடக்கூடாது, பார்த்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுங்கள். பேக் சைடு வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பீட் எடுத்து மேலே வந்து நல்லா சென்டராக பார்த்து உள்ளே நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே கனெக்டட் பீட்ஸ் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அந்த கனெக்டட் பீட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சைடில் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம ஃபஸ்ட் நிறையா ஜாயின் பண்ணால் தான் இதோட சேர்த்தி கோர்க்க முடியும். நானே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இந்த மோல்டு மேலே அப்படியே வைங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பின்னாடி ஈவனாக வரணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக வரும். அப்புறம் மெதுவாக பார்த்து பத்திரமா வந்துட்டு இதுலேருந்து இப்படி வெளியே எடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரீஃபிலால் வந்து பின்னாடி கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க, அழகாக வரணுங்கிறதுக்காக. ஐபின் வச்சு கனெக்ட் பண்ணலாம். நான் ஐபின் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். நல்லா பார்த்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வெளியே வராமல் பார்த்து பத்திரமா. இந்த மாதிரி தான் ஒரிஜினல் செட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சது மாதிரியே வந்து பீட்ஸும் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பீட்ஸில் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் காட்டுறேன். இதில் வந்து இந்த பேக் சைடில் இங்கே வந்து ஹோல் போட்டிருக்கேன். இந்த இடத்துலேருந்து இங்கே வெளியே வர்ற மாதிரி இப்படி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேக் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதை வந்து நான் இன்னொரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை மேக் பண்ணது மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஐடியா என்னென்னா, இதே மாதிரி இந்த எல்லா பீட்ஸையுமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஐபின் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். யூபின் மாதிரி பெண்ட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும். இது வந்து ரொம்ப ஈஸி. சிலிக்கான் மோல்டு இல்லாமலே இந்த மாதிரி ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.